Good morning, students. So now we are going to discuss about the 8th chapter of 11th standard computer science, that is iteration and recursion. So in the last 6th and 7th lesson we have discussed about specification, abstraction, composition and decomposition. So in this lesson we are going to discuss about one of the control flow statements, that is iteration. So what are the learning objectives given in this lesson means, after learning the concepts in this chapter, the students will be able to concepts of variance and invariance. So நம்ம இங்க என்ன ஒரு நியூவா ஒரு டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா variance and invariance. And next one, apply algorithmic techniques in iteration and recursion process. வந்துட்டு எப்படி அந்த டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, there are several problems which can be solved by doing the same action. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணுறது, நம்ம முன்னாடி வந்து சீக்வென்ஷியல் ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லி 2 மெத்தட் பார்த்தோம் இல்லையா. பட் எல்லா ப்ராப்ளம் சால்விங்க்கும் நம்ம அதே டெக்னிக்ஸ் யூஸ் பண்ண முடியாது. சில இது பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சால் தான் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ போத் ஐட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன் ஆர் அல்கரிதமிக் டிசைன் டெக்னிக்ஸ் டு எக்ஸிக்யூட் த சேம் ஆக்ஷன் ரிப்பீட்டட்லி. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு அந்த ஒரே ஆக்ஷனை திரும்ப திரும்ப செய்கிற அந்த டெக்னிக் பார்த்திங்க அப்படின்னா ஐட்ரேஷன் அண்ட் ரிகர்ஷன். What is the use of repeating the same action again and again? Even though the action is the same, the state in which the action is executed is not the same. ஸோ நம்ம வந்து ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்ம 1 to 10 வச்சுக்கோங்க, அந்த 1 பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸிக்யூஷன் நம்ம பார்ட் யூஸ் பண்ணுறோமோ அதே தான் 10 பிரிண்ட் பண்ணுற வரைக்கும் ஒரே லைனில் எனக்கு 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் வந்துட்டு பிரிண்ட் 1, பிரிண்ட் 2, பிரிண்ட் 3 அப்படி சொல்லிட்டு 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இத்தனை லைன்ஸ் நான் எழுத தேவையில்லை இல்லையா. சப்போஸ் இப்போ 100,000 பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம 1000 லைன்ஸாக எழுத முடியும். ஸோ ஃபார் தட் பர்பஸ் we are doing the same line execution repeatedly. So therefore each time we execute the action, the state changes. ஸோ ஒரு டைம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அதனோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். therefore 1, 2, 3, 4 like that. therefore the same action is repeatedly executed but in different states. The state changes in such a way that the process progresses to achieve the desired input output relation. ஸோ நம்மளோட ஆக்ஷன் செய்ய செய்ய அதனோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகிட்டே வர வர நம்மளுக்கு ஃபைனலாக தேவையான அவுட்புட் கிடைக்கும். as long as the loop condition is true. ஸோ ஐட்ரேஷன் அப்படிங்கிறது என்ன, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துக்கோம். ஐட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரே ஆக்ஷன் திரும்ப திரும்ப செய்யும் until நம்மளோட கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும். each time the loop body is executed, the variables are updated. ஸோ ஒரு டைமும் நம்ம எக்ஸிக்யூட் ஆக ஆக அந்த வேரியபிள்ஸ் என்ன ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே வரும். however there is also a property of the variables which remains unchanged by the execution of the loop body. ஸோ நம்ம வந்துட்டு அந்த வேரியபிள்ஸ்க்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். என்னென்னா நம்ம வந்து சில வேரியபிள்ஸ் சேஞ்ச் ஆகும் அண்ட் சில வேரியபிள்ஸ் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகாது. ஸோ தட் திஸ் அன்சேஞ்சிங் ப்ராப்பர்ட்டி இஸ் கால்டு த லூப் வேரியன்ட். ஸோ நம்ம அதை தான் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா எந்த வேரியபிள்ஸ்லாம் சேஞ்ச் ஆகாமல் அதே ஸ்டேட்டில் இருக்கோ அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா லூப் இன்வேரியன்ட். Loop invariant is the key to construct and to reason about iterative algorithm. ஸோ இங்கே பார்த்தோன்னா லூப் இன்வேரியன்ட் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அந்த ஐட்ரேட்டிவ் அல்கரிதம்க்கான ஒரு கீயாக நம்ம எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரிகர்ஷன். ஸோ ஐட்ரேஷன் அப்படின்னா என்ன, ரிகர்ஷன் அப்படின்னு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டூயிங் ரிப்பீட்டட்லி அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். Recursion is another algorithm design technique closely related to iteration but more powerful. So recursion அப்படிங்கிறதும் one of the algorithmic design technique தான், but iteration மாதிரி தான் இருக்கும், but something powerful. Using recursion we solve பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இன்வேரியன்ஸ். ஸோ பிஃபோர் தட் வி ஹாவ் ஒன் டூ யூ நோ பார்ட்
இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. ஸோ நம்ம இது வந்து என்னென்னா பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த அசைன்மெண்ட். நம்ம இன்னும் சிலது அசைன் பண்ணல யூக்கும் வீக்கும். அசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ஹாவ் அ வேல்யூஸ் ஃபார் யூ அண்ட் வி இஸ் ஆர் 20 and 15. ஸோ இப்போ நம்மளுக்கு பாருங்கள் பிஃபோர் யூவி என்ன இருக்குது 20 15 இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூவிக்கு அசைன் பண்ண போகிறேன். யூக்கு u + 5னும் விக்கு v - 5னும் அசைன் பண்ணணும். ஸோ இப்போ யூவியோட வேல்யூ என்னென்னு பாருங்கள். யூக்கு என்ன இருக்கும் +5 கொடுத்ததுனால 20 + 5 25 ஆயிரும். -5 கொடுத்ததுனால 15 - 5 10ன்னு ஆயிடும் இல்லையா. ஸோ இது நான் அசைன் பண்ணினது. இப்போ பாருங்கள் ஆஃப்டர் அசைன்மெண்ட் u, v ஈக்குவல் டு 25 ஆஃப்டர் அசைன்மெண்ட்டுக்கும் u + v நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ u + v நம்ம போட்டோம் அப்படின்னா ஸோ what will be 20 + 5 35. ஆஃப்டர் நம்ம அசைன் பண்ணியிருந்ததுக்கப்புறம் u + v ஓட வேல்யூ என்ன 25 + 10. அப்பயும் அந்த u + v ஓட வேல்யூ என்ன 35. ஸோ அப்போ the assignment has not changed the value of u + v. நான் பிஃபோர் அசைன்மெண்ட் ஆஃப்டர் அசைன்மெண்ட் நான் பண்ணாலுமே என்னோட அந்த u + v வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகலை. we say that u + v is an invariant of a assignment. ஸோ அப்போ நம்ம u + v என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா invariant அப்படின்னு சொல்கிறோம். ஸோ we can annotate before and after assignment with the invariant expression. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க பிஃபோர் u + v என்ன 35. அதுக்கப்புறம் இந்த அசைன்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் u + v என்ன 35. ஸோ we can say after. ஸோ மொத்தத்தில் u + v வேல்யூ நம்மளுக்கு invariant. அடுத்தது ஒரு ஆப்ஷன். if we execute the following assignment with p, c equal to 10, 9. after the assignment p, c equal to 11, 10. ஸோ அதே தான் p + 1. நம்ம இது சாக்லேட்டில் பார்த்தோம் இல்லையா. கட் கொடுக்க பீசஸ் எக்ஸ்ட்ரா ஆகிட்டு இருக்கணும். ஒரு கட் கொடுத்தா பீஸில் ஒன்று எக்ஸ்ட்ரா ஆகும். இப்போ சியில் +1னா பிலையும் +1 தான். ஸோ p, c equal to 10, 9. p, c p + 1 c + 1னாலும் 11, 10. இப்போ நம்மளுக்கு ஒரு இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா p - c அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்னன்னு பார்க்கலாம். p - c என்ன கொடுத்துருக்கு p - c ஈக்குவல் டு 10 - 1 சாரி 10 - 9 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11 - 10 ஆஃப்டர் அசைன்மெண்ட் அதுவும் 1. ஸோ p - c ஈக்குவல் டு 1 இஸ் அன் இன்வேரியன்ட். ஸோ இன் ஜெனரல் that is called invariant. Let p of u, v be an expression involving variables u and v. So ரெண்டு வேரியபிள் இருக்கு. p of u, v that is u, v equal to e1, e2 is obtained from p of u, v by replacing u by e1 and v by e2. So u, v நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். என்ன வேரியபிள்ஸ் வச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா e1 and e2 வச்சு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ அப்போ p of u, v is equal to uv e1, e2 அப்படின்னாலும் equal to p of u, v தான். So next one is show that p - c is an invariant of the assignment. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அதே தான் p + 1 p - c அப்படின்னா p of p, c தான் கிடைக்கும். ஸோ தட் இஸ் இன்வேரியன்ட். அடுத்தது ரெண்டு வேரியபிள் m, nன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ mக்கு m + 3னும் nக்கு n - 1ன்னு கொடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும் போது mக்கு m + 3 nக்கு n - 1. இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா let is the expression m + 3n. நம்மளுக்கு இப்போ என்ன இதுலேருந்து நம்ம என்ன எவாலுவேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த m + 3n தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அப்போ m + 3n அப்படிங்கிறது இன்வேரியண்டா. ஸோ we will check that one. Let of p of m, n equal to m + 3n. ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுனா இதை ஃபுல்லாக நீங்கள் வந்து லைன் பை லைன் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக ஸோ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா m + 3n. இந்த m + 3n எதுக்கு ஈக்குவல் p of m, n. ஸோ அப்போ p of m, n ஓடது p of m, n தான் கிடைக்குது. ஸோ தட் இஸ் இன்வேரியன்ட்.
அடுத்தது லூப் இன்வேரியன்ட். நம்ம லூப் அப்படிங்கிறது என்ன ஐட்ரேஷனில் பார்த்தோம் இல்லையா. ஸோ லூப் அப்படிங்கிறது எப்படி, in a loop if L is an invariant of the loop body B then L is known as a loop invariant. ஸோ நம்ம கொடுக்குறது சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னா that L is called loop invariant இல்லையா. அப்போ while C, ஸோ C அப்படிங்கிறது என்ன, we have a condition. C அப்படிங்கிறது என்ன, condition. ஸோ that is body of the loop. இங்கே LL நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், the loop invariant is true before the loop body and after the loop body each time. Since L is true at the start of the first iteration, L is true at the start of the loop also. So start of the first iteration அப்படிங்கிறது is a loop தான். So since L is true at the end of the last iteration and end of the loop also. So thus if L is a loop invariant then it is true at 4 important points in the algorithm. So எங்கெல்லாம் ட்ரூவாக இருக்குன்னு பாருங்க, end of loop and end of iteration. ஸோ இந்த நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா L is a true. ஸோ L அப்படிங்கிறது start of the loop, while condition, start of iteration, end of iteration, end of loop. இப்படி தான் கொடுத்துருக்கு. இன்புட்ஸ் கொடுக்குறோம், கண்டிஷனை பார்க்குறோம், ட்ரூவாக ஃபால்ஸாக நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இது ஃபஸ்ட்டு உள்ளே போகும்போது ஸ்டார்ட் ஆஃப் லூப் இல்லையா, இது எல்லுன்னா லூப்பு, இது லூப். இங்கே கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கும் போது எகைன் இட் வில் என்ன பண்ணணும், இந்த பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே போகணும். இந்த ஒரு ஐட்ரேஷன் இங்கே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லூப் அப்படிங்கிறது ஹோல் இதுவுமே சேர்த்துனா லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ லூப் அப்படிங்கிறது இந்த ஹோல் இதுவுமே லூப் அப்படின்னு சொல்லுவோம். ஐட்ரேஷன் அப்படிங்கிறது இந்த கண்டிஷனை செக் பண்ணி இந்த பாடி ஆஃப் த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிறது தான் ஐட்ரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ஸோ அப்போ லூப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ டு கன்ஸ்ட்ரக்ட் ஏ லூப் என்ன பண்ணணும், ஒரு லூப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண எஸ்டாப்ளிஷ் த லூப் இன்வேரியன்ட் அட் த ஸ்டார்ட் ஆஃப் த லூப். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லூப் இன்வேரியன்ட் கொடுத்துருணும். த லூப் பாடி ஷுட் அப்டேட் த வேரியபிள்ஸ் ஸோ ஆஸ் டு ப்ராக்ரஸ் டுவர்ட் த எண்ட் அண்ட் மெயின்டைன் த லூப் இன்வேரியன்ட் அட் த சேம் டைம். ஸோ லூப் பாடி என்ன ஆகிட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, இட் வில் டூ த சேம் ஆக்ஷன் ரிப்பீட்டட்லி. ஆனால் அதனோட பாடி என்ன ஆகிட்டு இருக்கும், அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வேரியபிள்ஸ். When the loop ends, the termination condition and the loop invariant should establish the input-output relation. So loop எப்போ end ஆகும்னு பார்த்தீங்கன்னா, condition become false, the loop will be terminated. So அந்த டைமில் நம்மளுக்கு output கிடச்சிரும். So that is the loop construction. அடுத்தது invariantsக்கு சில examples. The loop invariant is true in 4 crucial points in a loop. நம்ம பார்த்தோம் இல்லையா, எந்தெந்த பாயிண்டில் அந்த loop invariant ட்ரூவாக இருக்குன்ட்டு. So using the loop invariant, we can construct the loop and reason about the properties of the variables at these points. ஸோ நம்ம எப்போல்லாம் வந்துட்டு அந்த loop invariant வந்து ட்ரூவாக இருக்கோ, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், we can construct the loop. அதனோட வேரியபிள்ஸ் வச்சு we can construct. So one more example is there. Design an iterative algorithm to compute a power n. So let us name the algorithm power of a comma n. So நம்ம கொடுத்தோம் அப்படின்னா a power n என்ன கொடுக்குறோமோ, so இந்த first letter a and then n, power of letters a power n equal to a into a into a into. You know how to calculate the power of a number இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் எழுதியிருக்காங்க. ஸோ பவர் ஆஃப் a comma n, n is a பாசிட்டிவ் இன்டீஜராக தான் இருக்கணும். ஸோ p equal to a power n, p equal to 1, I equal to 0, while I is not equal to n இருந்தால் தான் நம்ம p is equal to a power n கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ தட் இஸ் த ஸ்பெசிஃபிகேஷன். இதுக்கான ஸ்கொயர் பண்ணுறதுக்கான ஐட்ரேஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐட்ரேஷன் 0, ஃபஸ்ட் ஐட்ரேஷன் 0னா p equal to 1 அப்படி கொடுத்தாச்சு இல்லையா. ஸோ p into a இதுதான் நம்மளுக்கு ரிப்பீட்டடாக நடக்கும். இதை வச்சு தான் நம்ம பவர் கண்டுபிடிப்போம். 1 into 2, 2 into 2. ஸோ ஃபைனலி 16 into 2 is equal to 2 power 5, 2 into 2 into 2. ஓகே, ஸோ அந்த மாதிரி. When the loop ends, p is equal to a power 1 is still true, but I is equal to 5. pங்கிறது a power 1 இருக்கும், பட் ஐயோட வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, it should be updated இல்லை 5ன்னு மாறி இருக்கும். Therefore p equal to a power 5. In general, when the loop ends, p equal to a power n. So thus we have verified that the power a of n satisfies its specification. Yes. So up to this we will conclude. Thank you.